ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இன்றைக்கி நான் 1/2 கேஜி மட்டன் வாங்கியிருக்கிறேன். ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க. இன்கேஸ் நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 5 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இது பாதியிலே கொதிச்சுட்டு இருக்கும்போது உருளைக்கிழங்கு போட்டு அவிய விட்டுருங்க. இதுக்கான பேஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், வெங்காயம், சீரகம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் கடுகு போட்டு அதையும் வறுத்து வச்சு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி திரித்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், 1 தக்காளி பழம், நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் போட்டு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மட்டன் பாயில் பண்ண தண்ணி இருக்குது இல்லையா, அதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து திரிச்ச பவுடர் இருக்குல்ல, அதை ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி தேங்காய், வெங்காயம், சீரகம் அரைச்ச பேஸ்ட்டும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு சண்டே எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.